ஏன்னா ராஜா எப்படி அமையதா ராஜா தகாப்புதா, ராஜா எப்படி இருக்கானோ அந்த மாதிரிதான் ஜனங்களும் இருப்பான். அது நல்ல ராஜா வரணும் தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். நம்ம நல்ல ராஜா வரணும்னு குடினாலும் பர்சன்டேஜ் குறைச்சலா இருந்ததுன்னா அப்ப நல்லவர் வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். அவங்க யாரு வேணாலும் சௌகரியமா இருக்கட்டும், அவர் வந்தா சௌகரியம் பண்ணுவார் அப்படிங்கிறதே நம்ம வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம், பிரார்த்தனை பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அதனால இந்த வருஷத்துக்கு ராஜா குரு, மந்திரி செவ்வாய், அர்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், சத்யாதிபதி சுக்கிரன் நல்லவர், சேனாதிபதி சந்திரன். ஏன்னா பாம்பு பஞ்சாங்கமும் இருக்கு, ஆற்காடு பஞ்சாங்கமும் இருக்கு. ஆனா இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்துல போட்ட விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப யுத்தம் வரும்னு போட்டிருந்தது, எண்ணெய்க்கு தட்டுப்பாடு வரும்னு போட்டிருக்கு. என்ன எல்லா தேசமும் இப்ப ஸ்தம்பிச்சு இருக்கிறது. இது எங்கேயோ உலகம் நம்ம வயசுல கேள்விப்பட்டிருக்கோமோ சொல்லுங்க. எங்கேயோ கஷ்டப்படுவா, எங்கேயோ சௌக்கியமா இருப்பா. எல்லா ஊர்லயும் பெட்ரோல் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, எண்ணெய் ஏற்றின்னு வர கப்பல் வராது, வரல. அப்ப என்னன்னா மயில பிடிச்சி இருக்கிற சமாச்சாரம். அதை இதுல கரெக்டா எழுதியிருக்காரு. பூகம்பம் 4 வரும், பெரிய காற்று அடிக்கும், ராஜாக்கள் ஒருத்தருக்கு சண்டை போட்டிருப்பா, இதனால ஏகப்பட்ட ஜனங்கள் அடிபட்டு போவார். ஒரு காலத்துல எல்லாரும் ஜோசியால பார்த்து என்ன கேட்டு இருந்தா, என் ஜாதகப்படி அமெரிக்காவுக்கு போறதுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா சொல்லணும்னா அப்படிதான் கேட்பாங்க. உங்க ஜாதகம் எப்படி, நீங்க விசா வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போகணும்னு நான் போகண்டான்னு நினைக்கிறேன்னு இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி யாராவது கேட்டுக்கெல்லாம் சொல்லணும். சரி நம்மளை விடணும், இனிமே நம்ம போக போறது இல்லை. அங்க இருக்கிறவா அமெரிக்காவில் போய் இருந்துட்டான். நான் ரொம்ப கம்பேர் பண்ணி பேசுறேன், தப்பா எடுத்துக்காதங்க. அமெரிக்காவில் பொருளுமே கிடையாதான், பைப்பு ஜலத்தை அப்படியே குடிக்கலாமா, ஒரு வியாதி கிடையாதான், சைனஸ் கிடையாது. அப்ப அந்த ஊர் டாக்டர்லாம் என்ன பண்ற, அந்த ஊர் டாக்டர்கிட்ட ரொம்ப ஹார்ட் அட்டாக்கா இருக்குன்னா 1 மாசம் கழிச்சு வந்து பாக்குறேன்னு நானும். என்ன இது அஞ்சலி சேர்க்கறதுல. அப்ப நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இந்த பாவத்தினால வரக்கூடிய வியாதி வரதான் வரும். நம்ம அமெரிக்காவில் இருந்ததுக்காக வராம இருக்காது. இப்ப அமெரிக்காவில் இருக்கிற பூரா என்னன்னா, அமெரிக்காவுக்கு நாங்க வெளியில இருந்தா திருப்பி அமெரிக்காவுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கு. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல என்னுடைய கிரகத்தா என் நண்பர்கள் 10 குடும்பம் பார்த்து குழந்தைகள் பூரா அமெரிக்காவை விட்டுட்டோ சென்னையிலையும் பெங்களூர்லயும் வந்துருக்கான். அந்த பையனும் மாட்டு பொண்ணும் சந்தோஷமா வந்துருக்கு, கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பையனோட அப்பா அம்மா அமெரிக்கா விட்டுட்டு வரானா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவன் அங்கேயே இருக்கணும், நீங்க ஆசீர்வாதம் தலையில எடுத்து நினைச்சீங்க. நீங்க சொல்லுங்களேன், ஏதோ சாப்பிட்டோமா தூங்கினோமா. அதுக்கு போன 26ஆம் தேதி நம்மகிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், அவர் அப்பாவுக்கு 85 வயசா இருக்கு, 48 மணி நேரமா தூங்கவே இல்லை. அவர் வேலை பார்த்த கம்பெனியில என்னென்ன பண்ணாரோ அதை வளர்றார். நட்டடு, ஸ்பேனர் எடு, முடுக்கணும், கேட்கிட்ட வந்துட்டார். நான் இந்த டாக்டர் அப்படி பாருங்க, அவர் மருந்து கொடுத்து சௌரியமாயிட்டான்னு இன்னைக்கு ஆற்றுக்கு அழிச்சுன்னு போதியாவா நடந்தது. பேச்சு போடுவாங்க, ஒரு 1000 ரூபாய் பணத்தை வச்சு கொடுத்து அப்பா பாருங்க பழையபடி ஆகிட்டார். அந்த வளரெல்லாம் இல்லை, நன்னா தூங்குறார்.
அதனால் நம்ம நன்னா தூங்கினோமா, நன்னா சாப்பிட்டோமா, வியாதி இல்லாமல் இருக்கணும். ஒரு காலத்துல நம்ம குழந்தையெல்லாம் நம்மளை வந்து பிரியமா பேசி நமக்கு உத்தாசம் பண்ணி இருக்கணும். அதெல்லாம் நம்ம மாற்றி வச்சுக்கோங்க. இன்னும் குழந்தைகளுக்கும் அந்த பொறுப்பு கிடையாது, ஆசையும் கிடையாது. நமக்கும் நம்மாருக்கு போய் அமெரிக்கால இருந்து சட்டை போட்டுருந்த புரிஞ்சுங்களா, அவன் திருப்பி வச்சு அமெரிக்காவுக்கு போட்டு அங்கேயே இருப்பான். நான் ஏதோ இங்க இருந்திருக்கேன், நீ இருந்திருக்கேன். அதனால எல்லாரும் முதியோர் இல்லத்துல இடத்த தேடினுக்கா. எந்த இடத்துல சௌரியமா இருக்கு, சூடா கொடுப்பா, ஏசி இருக்கா, செய்வாங்க. கடைசியில் நம்ம வாழ்க்கை இப்படியே அமையும். நினைச்சு பார்த்தா எல்லாம் நம்ம சத்சங்கத்துக்காக இத்தனை பேச்சு பேசினேன். பாபா சன்னதிக்கு வரோம்னா அது சத்சங்கம். ஏதோ நீங்க ஒண்ணுமே கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்தா ரசீது கொடுக்குறான், நீங்க ஒண்ணுமே கொடுக்கணும். வந்தோம், விசுவாசம் சொல்றாளா எத்தனை சொன்னோம், 3 பிரதட்சம் 12 பிரதட்சம் பண்ணோம், பிரார்த்தனை பண்ணி போகணும், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவளுடைய அனுகிரகம் நல்ல வாழ்க்கையே போகணும். ஒரு காலத்துல நம்மளை வந்து ஏழை நாடுன்னு சொல்லி கழுத்துல இது கழுத கழுத்துல கழுத்தை கட்டி இதான் இந்தியான்னு போட்டதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தேசத்துல பரியாசம் பண்ண இன்னைக்கு மூக்களை வரல வைக்கிறா. எல்லாரும் அங்கங்க திண்டாடின்னு கிடக்கு. எப்படியோ வருது பாருங்களேன். யாராவது நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொன்னீங்களா, எங்காவது சிலிண்டர் இல்லைன்னு சொன்னீங்களா, இல்லை கார் ஓட்டாம இருக்கேன்னு சொன்னீங்களா, எப்படியோ வர்றது பாருங்க. நல்லவா, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மனசு நல்லது, ஏதோ நல்லதை பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறது. ஆதிசங்கர் பகவத்பாதாவில் பார்த்து சிஷ்யன் கேள்வி கேட்குறான். இது அனந்தராம் விஷயம் உபன்யாச சக்கரவர்த்தி கதையில சொல்றாரு. எங்காவது எனக்கு பொழுது போகாத கதை கேட்டுட்டே இருக்கேன். சந்தியாவனம் பண்ணுன்னு நீங்க சொல்ற, அந்த சந்தியாவனத்துக்கு பலன் கிடையாதுங்கிற. பலன் கிடையாத சந்தியாவனத்தை நான் எதுக்கு பண்ணணும்? எல்லாரும் அதான கேட்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து 10 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல பொண்ணுக்கு அப்படின்னா, ஒரு சாந்தி பரிகாரம் பண்ணுங்க, பிறக்குமானா தீர்மானம் பிறக்கும். அப்ப எல்லாருக்கும் ஒரு காமனைகள் இருக்கு. எந்த காரியம் பண்ணாலுமே இப்ப பாருங்க, ஒண்ணுமில்ல, வாசல்ல நான் ஒரு விஷயத்த தெரிவித்தேன், பாபாக்கு என்னைக்கு சமர்ப்பணம் பண்றோமோ நீங்க அன்னைக்கு வாங்கோ, பிரசாதம் வாங்கிக்கோங்க. அதனால அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? பெரியவர் பை சொல்றார், உனக்கு 100% கெடுதல் வரப்போறதுன்னு இருந்தால், கிரக சம்பந்தமாக சம்பவித்தால், நீ முன்னாடி செஞ்ச ஜன்மாந்தரத்திற்கு ஊழ்வினையாக பாவத்தினால உனக்கு இந்த கட்டம் வருமாகில், இந்த சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கத்தை நீ பண்ணினேன்னா 100%ங்கிற இடங்கள 10% குறைச்சிடுவா. காலில் அடிபட்டு பிராக்சர் ஆகி அப்போலோவில் படுத்துன்னு 3 மாதம் கஷ்டப்படணும்னு இருந்தால், நம்ம நல்ல காரியத்தை பண்ணிட்டு பாபா தரிசனம் பண்ணணும்னு இருந்தால், எவனோ சைக்கிளில் வருவான், சுண்டி வரல ஒரு இடிப்பான், லேசா ரத்தம் வரும், அவனும் போயிடுவான். நமக்கு கால் புரியாமல் அழகாக பாபா தரிசனம் மட்டும் ஆகும். இதுதான் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது பெரிய ஆதிசங்கரத்தை கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னதை அவர் சொல்றார். அதனால 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் பகவத்கீதை யுத்த காலத்துல உபதேசம் பண்றார் கிருஷ்ணர். எங்க எதிர்த்தாப்புல எங்க தாத்தா, சம்மந்தி, மச்சினம், மாமா எல்லாரும் இருக்கா. இத்தனை பேர் அடிச்சுட்டோ அவன் ரத்தம் கீழே சொட்ட நான் இந்த ராஜ்யத்தை அடையமான்னு பேசின அர்ஜுனனை என்ன பண்றதுன்னா, தஸ்மாத் சர்வகாலேஷு மாம் அனுஸ்மர, சர்வ காலங்கள்லையும் நீ என்ன நினைத்துக்கொள். தினம் விஸ்வஸ்தாமத்துல தானே சொல்றேன், அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம். உடனே அர்ஜுனன் என்ன சொல்றணும், ரொம்ப சந்தோஷம், மனசு ரொம்ப தொய்ய விட்டுன்னு இருந்தேன், நல்லா உபதேசம் பண்ணிட்டு எல்லா வில்லு அம்பு
ரதம் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ராஜ சின்னத்தை பூரா கழட்டிட்டு கங்கா தீரத்தில் போய் நான் மாட்டுக்கும் பகவன் நாம சொல்லிட்டு கட்டுமான்னா அதுக்கு இந்த உபதேசம் பண்ணல. தஸ்மாத் சர்வ காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச. சத்திரியன் யுத்தம் பண்ணணும். கங்கா தீரத்துக்கு போய் உட்கார்ந்து நீ ரிஷிகள் மாதிரியோ சன்னியாசி மாதிரியோ இருக்கிறது சத்திரியனுடைய காரியம் இல்லை. யுத்தியச்சான்னா சண்டை போடணும்னு அர்த்தம். கிருஷ்ணா என்ன பண்ணணும்? அடி. தப்பு பண்ணவன் அடிக்கிறதுக்கு நீ ஒன்றும் எத்தனை மகாபாரதத்தில் எடுத்து பாருவோம், எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கா. ஒரு தர்மபுத்திரராகட்டும், ஒரு நல சக்கரவர்த்தியாக எடுத்துக்கோங்க, ஒரு ஹரிச்சந்திரன் ஆகட்டும்,